அப்படிங்கிறது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னை சபிக்கிறவனையா உன்னை சபிக்கிறவர்களையா? சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இது வந்து சொல்லப்போனா இந்த வசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வசனம். பைபிள்ல எல்லா வசனமும் முக்கியம் தான். ஹல்லேலூயா. ஆனா இது இந்த பிளஸிங்னாலே பொதுவா பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்திலே நம்பர் 1 அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் தான். எனக்கு தெரிய என்னுடைய நாலேஜ்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிறத பிடிவாதமா உன்னை ஆசீர்வதிக்க விட மாட்டேன்டா, ஆசீர்வதிக்க போறேன்னு ஒரு தேவன் சபதம் போட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி இந்த வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் என்ன தேவன் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல அப்படின்னா ஒரு 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2 காரியத்தை. ஒண்ணு ஒரு தேசம், இன்னொன்று ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன் அல்லது ஒரு தேசத்தை கொடுப்பேன் சொல்றாரு. இன்னொன்னு ஒரு பெரிய சந்ததி ஆக்குவேன் அல்லது உனக்கு சந்ததியை கொடுப்பேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? பிள்ளை இல்லாம இருக்கிறான். என்ன இல்லாம இருக்கான்? பிள்ளை இல்லாம. அவன் மனைவி மறுபடியும் இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றவனுக்கு உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படிதானே? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி சொல்றாரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வீட்டை விட்டு தகப்பனை விட்டு தேசத்தை விட்டு நான் காட்டுற இடத்துக்கு போன்றாரு. அவன் வெறுமையா தான் போறான், ஒருவரா தான் போறான் இல்லையா? அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் போனா ஒருத்தன் புரட்டு போனா போயிட்டான். அவனை சொல்றாரு, என்ன பண்ணுவேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இல்லையா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க? உன்னை பத்தி பெருமையா பேசுவாங்க. அப்படி ஒன்னு ஆசீர்வதிப்பேன். இல்லையா? நான் சொல்ற காரியங்கள் விளங்குதா? 2 காரியங்களை சொல்றாரு பாருங்க. ஒண்ணு, உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னொன்னு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 2 தான் சொல்றேன். இன்னொரு விதமா சொன்னா, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், ஒரு சந்ததியை கொடுப்பேன், அல்லது உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன், உன்னை பெரிய சந்ததி ஆக்குவேன். இதுதான் அவங்ககிட்ட பேசின வார்த்தையின் சுருக்கம். ஹல்லேலூயா. இந்த ஆங்கில போனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, தேசம் அப்படின்னா என்ன? இப்ப இந்தியா ஒரு தேசம், தமிழ்நாடு தமிழ் தேசம்ன்றாங்க இல்லையா? ஒரு தேசம், ஒரு இடம் இல்லையா? ஒரு பேஸ். இப்ப பாருங்க, நீ காண்கிற இந்த பூமியெல்லாம் உனக்கு தருவேன், உன் சந்ததி தருவேன் சொல்லுவார். இத ஆண்டவர் ஈசாக்குக்கு பேசுவாரு, யாக்கோபுக்கு பேசுவாரு இல்லையா? நீ யாக்கோபுக்கு சொல்லுவார், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன். நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை உனக்கு செய்வேன். ஈசாக்குக்கும் சொல்வார். திரும்ப திரும்ப தேவன் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த தேசம் உனக்கு தான், இந்த தேசம் உனக்கு தான், இந்த தேசத்தை உனக்கு தான் தருவேன் சொல்லி இந்த தேசத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டே இருப்பார் தேவன். பாருங்க, தேவன் அந்த தேசத்தை தம் ஜனத்துக்கு கொடுத்தார். அதை அவர் பார்த்து வைத்த தேசம். என்ன தேசம் அது? அவருக்கு பிடிச்ச தேசம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேசம் என்பது தேவனுக்கு பிடிச்ச தேசம். பாருங்க, தேவன் இந்த தேசத்தை கொடுக்குறாருன்னா அவர் அங்க இருக்கிற ஜாதியெல்லாம் துரத்திட்டு என்ன பண்றாரு? இவங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். எப்போ? மோசே காலத்துல எகிப்திலிருந்து அவங்க சந்ததியை புறப்பட பண்ணி குடியிருக்க வைப்பாரு இல்லையா? அதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை யாரு கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு முழுசும் சுதந்திரிக்கலாம் கூட இந்த தேசம் உனக்கு தான் சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. சரியா? ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப பாருங்க, இந்த பெரிய ஜாதின்னு சொன்னாலே என்னன்னா, நிறைய பேர் இருக்காங்க அப்படி கிடையாது. தேவனால் உண்டான ஜாதி தான் பெரிய ஜாதி. ஹல்லேலூயா. இந்த ஜாதி யாரால் உண்டான ஜாதி? தேவனால் உண்டான ஜாதி. அதனாலதான் என்ன சொல்லப்படுது? இது பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுங்க. அப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 2 காரியங்கள் தான் முக்கியமா சொல்றாரு. ஒண்ணு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது முதல்ல ஒண்ணு. ஹல்லேலூயா. இன்னொன்னு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கிறது 2வது விஷயம். கவனிங்க,
இப்போ தேவன் அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுக்கிறாரு. இப்போ நாம சபைக்கு வரும்போது என்ன மைண்ட் செட்ல வருவோம் தெரியுமா? என்ன மைண்ட் செட்ல வருவோம்? கடன் பிரச்சனையா இருக்குது, அது மாறணும். ஒரு வியாதியா இருக்குது, மாறணும். இந்த பிரச்சனை சமாதானமே இல்லை, அது மாறணும் சொல்லிதான் வருவோம் சபைக்கு வரும்போது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேற ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். ஓ, இதுக்குதான் வந்தோமா? அல்லேலூயா. எதுக்கு நம்ம சபைக்கு வரும்போது? ஒரு அற்பமான காரியத்துக்காக, பூமிக்குரிய காரியத்துக்காக தான் நம்ம சபைக்கு வரும்போது. வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணு இருக்குன்றது எப்ப தெரியும்? வந்த பிறகு தெரியும். சிலருக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட எதுக்கு எடுக்கணும்னு தெரியாது, எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்த பிறகுதான் என்ன தெரியும், இதுதான் முக்கியமா அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அப்ப முதல்ல தேவன் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஒருவனா இருக்கும் போது கர்த்தர் அழைக்கிறார். அவன் அழைச்சி அவனை பெரிய ஜாதி ஆக்குறார். அப்ப அவன் பெரிய தேசம் ஆக்குறார். ஒரு பேரை என்னது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன் பேரை பெருமைப்படுத்தி சொல்றாரு இல்லையா? அப்போ தேவன் ஆபிரகாம பெரிய ஜாதி ஆக்குறாரு. நான் ஒண்ணு சொல்லுவேன், பைபிள்ல எப்போதுமே எந்த வாக்கு தத்தம் இருந்தாலும் ஒரு நிபந்தனை இருக்கும். பைபிள்ல நிபந்தனையற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல இருக்கு. ஆனா பெரும்பாலும் ஆசீர்வாதங்களுக்கு என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு என்ன நிபந்தனை இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இது என்ன நிபந்தனை, என்ன செஞ்சா இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நிபந்தனை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமெல்லாம் போயிடும். இப்போ நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம், என்ன செய்யணும்? அதுக்கு சில காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் தாய் தகப்பனை கனம் பண்றது. தாய் தகப்பனை கனம் பண்றது மட்டும்தான் செய்யாதீங்க, அது சில காரியங்கள் இருக்குது. என்னது? அதுல ஒண்ணு என்னது? பொருளாசை வெறுத்தா தீர்க்காயசை பெறலாம் இருக்கு, கர்த்தருக்கு பயந்தா தீர்க்காயசை பெறலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இன்னொன்னு என்னது? தாய் தகப்பனை கனம் பண்ணா நீடித்திருக்கலாம் பூமியில இருக்கு. அப்போ நம்ம பூமியில நீடித்திருக்கா என்னெல்லாம் நிபந்தனைகள் இருக்கு நம்ம பார்க்கணும். அந்த நிபந்தனைகள் நம்ம கை கொள்ளும் போது நம்ம நீடித்த நாட்கள் கிடைக்கும். சரியா? அது போல எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குமே என்ன இருக்கும்? ஒரு நிபந்தனையாவது அட்லீஸ்ட் இருக்கும். சொல்லுக்கு 1, 2, 3 என்னது பல நிபந்தனைகள் காணப்படும். அந்த நிபந்தனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா வாக்குத்தத்தம் பலிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தம் பலிக்கிறது? அந்த நிபந்தனையை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க? கர்த்தாவே கர்த்தாவே சொன்னீங்களே ஜெபம் பண்ணுவாங்க. அவர் சொன்னாலும் என்ன ஒண்ணும் நடக்காது. ஏன் நடக்காது? அவங்க இந்த நிபந்தனைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் நிபந்தனையோட தான் பேச ஆரம்பிக்கிறார். அந்த 12:1 வாசிங்க. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா ஒரு 3 நிபந்தனைகள் சொல்றாரு. அப்படிதானே? ஒரு 3 நிபந்தனைகள் சொல்றாரு. நீ என்ன பண்ணும்? உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நம்ம ஆபிரகாம் என்ன பண்ணுவார்னா இந்த சம்பவத்தை குறிச்சு, ஆபிரகாம் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சதை குறிச்சு, ஆபிரகாம் புறப்பட்டதை குறிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், இந்த 3 வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆபிரகாம் எப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு இது 2வது முறை பேசின வார்த்தை. முதல்ல பேசினாரு இதே மாதிரி நீ புறப்படுன்னு சொல்லி. அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல தேவன் பிரசங்கம் பண்ணும்போதுதான் சொல்றான். சரியா? 7ஆம் அதிகாரத்துல 2 முதல் 4 வரைக்கும் சொல்றான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஊர் என்கிற தேசத்தில் மெசொப்பொத்தாமியாவில தரிசனமாகி அவனை புறப்பட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆபிரகாமு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேராகு ஆபிரகாம எல்லாரும் கூட்டு வந்தான் இருக்கு. அப்போ தேராகோட சேர்ந்து என்ன செய்யறான்? ஆபிரகாம் புறப்படுறான். அவன் தகப்பனை விடல, இனத்தை லோத்தையும் கூட்டு வருவான். விடல, தனியா 2 பேரும் கூட்டு தான் வரான். வீட்டு தேசத்தை மட்டும் தான் விட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்றான்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முடியும் போது 12ஆம் அதிகாரம் தேராக விட்டுறான். அப்புறம் 12ல உள்ள வரும்போது அப்புறம் கொஞ்சம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யார விடுறான்? 13ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 7 ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இப்போ
9 பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்லலாம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப லோத்து என்ன பண்றான், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டான். 11 பாருங்க, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனால், இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அல்லேலூயா, பிரிஞ்சுட்டாங்க அப்படிதானே. அப்போ 14 பாருங்க, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, அல்லேலூயா, உன் சந்ததியை பூமி தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவர் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் ஒரு சந்ததியும் எண்ணப்படும், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றால். அப்படி வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஒவ்வொன்னா கற்ப தேசத்தை விடுறான், இனத்தை விடுறான், தகப்பனை விடுறான், எல்லாம் விட்டு செய்யறான். அப்புறம் புறப்படுறான் பாருங்க, எல்லாம் விட்ட பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இப்போ நம்முடைய தேசம்னா என்ன சொல்லுங்க, தேசம்னா என்னது, தேசம்னா நாம் வாழ்கிற தேசம், நாம் வாழ்கிற ஒரு இடம், நம்முடைய ஆசை, நம்ம இச்சை, நமக்கு ஒரு கற்பனை இருக்கு தெரியுமா. எப்பவுமே நாம ஒரு கற்பனை உலகத்துல வாழ்வோம், நம்புறீங்களா. நம்ம வெளியில பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருப்போம், ஆனா நம்ம சிந்தையில நாம ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஏற்றுக்கொள்றீங்களா. அல்லேலூயா. எல்லாருக்குமே இது உண்டு. நம்முடைய சிந்தையில நாம ஒரு கற்பனை உலகத்துல நம்மள ஒருத்தர் மதிக்கலாம் கூட நம்ம எல்லாரும் மதிக்கிறவா நினைச்சுட்டு இருப்போம். நாம ஒரு உலகத்துல எப்ப வாழ்ந்து இருக்கிற பாத்தீங்களா, நம்முடைய ஒரு உலகம் ஒண்ணு இருக்கு. அதான் பவுல் அழகா சொல்றாரு, கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்போ இதை விட்டுறோம், நம்ம எதை விட்டுறோம், நமக்குன்னு ஒரு ஆசை, நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம விடணுங்க. அதுதான் முதல்ல, தேசத்தை விடு. நாம நம்முடைய உலகத்தை நம்ம கூடவே வச்சிருந்தோம் சொன்னா, நம்ம அந்த உலகம் நம்ம என்ன செய்யும், பைபிள் சொல்லி பாருங்க, கீழானதை அல்ல மேலானதையே தேடுங்கள். நமக்கு தேவன் காண்பிக்கிற தேசம் என்பது பரம தேசம், பரம கானான் நம்மளை காட்டுறாரு. நான் சொல்ல புரியுதா. கானான் என்பது நமக்கு தேவன் எந்த தேசத்தை காட்டுறாரு, பரம கானான காட்டுறாரு. இப்போ முதல்ல நீங்க தேசம்னா என்ன, சந்ததினா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது வசனமே புரியும். தேசம்னா என்ன, நீங்க இந்த தேசத்துக்கு வந்துட்டீங்களா. அல்லேலூயா. ஹலோ, அவர் போ இங்க உட்கார்ந்து இருக்க பதிலா, இது அவர் உங்களுக்கு காண்பித்த தேசம், இதுதான் உங்களுக்கு தேசம். அல்லேலூயா. இந்த தேசத்துல நீங்க வாசம் பண்ணீங்கன்னா, சபைக்கு தொடர்ந்து வருவீங்கன்னா, இதனுடைய ஒரிஜினல் பரலோகத்துல இருக்கு, அங்க வருவீங்க. அல்லேலூயா. இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் என்பதே. அல்லேலூயா. நீங்க விளங்கிச்சா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு தேசத்தை பிராமிஸ் பண்றாரு, நமக்கு ஒரு சபையை பிராமிஸ் பண்றாரு, நமக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை பிராமிஸ் பண்றாரு, நமக்கு ஒரு பரலோகத்தை பிராமிஸ் பண்றாரு. நான் உனக்கு காண்பிக்கு தேசத்துக்கு நீ பிரயாணப்பட்டு போ, அப்படி போகணும்னு அப்படி நீ போ. அப்படி போறதுக்கு என்ன, எப்படி போகணும், எப்படி போகணும், உன்னுடைய செய்யணும், தேசத்தை விட்டு போகணும். இந்த தேசத்தை விட்டு, இந்த தேசம் எது, நீ வாழ்கிற உலகம் இருக்குல்ல, நீ வாழ்கிற ஒரு கற்பனை உலகம் இருக்குல்ல, உன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குல்ல, உன்னுடைய ஆசை இருக்குல்ல, இச்சை இருக்குல்ல, அது என்ன செய்யணும், அது சிலுவையில அரைஞ்சிடும். அல்லேலூயா. இனி என் சித்தம் அல்ல, இனி அவர் சித்தம். என் விருப்பம் அல்ல, அவர் விருப்பம். என்னுடைய பாதை அல்ல, அவருடைய பாதை. அப்ப நம்ம சபையை பாருங்க, அவர் போகும் வழியில் ஒரு நாள் ஓடலாம். அவருக்கு தான் சொன்னாரு, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே சொன்னாரு. அல்லேலூயா. ஒருத்தி தொடர்ந்து சபைக்கு வந்தா, அதனாலதான் 18 வருஷமா பாடுறாரு, ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அந்த தேசத்தில் வாசம் பண்றவங்க யாரு, ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப சபையில ஒருத்தர் தொடர்ந்து வர்றாங்க, சபைக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் சின்ன இடமா இருக்கலாம், ஆனா இந்த இடத்தினுடைய ஒரிஜினல் பரலோகத்துல இருக்கு, அது பெருசு, அது பரம பெருசு. அல்லேலூயா. அத கர்த்தர் நமக்கு நீங்க பிராமிஸ் பண்றாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதலாவது நம்முடைய ஆசை இச்சை, நம்மளா ஒரு உலகத்துல வாழ்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும், பிடிச்சிடணும், அது வேணாம், அதை சிலுவையில் அடிச்சிடணும். அப்புறம் பாருங்க, இன்னொன்னு என்னது, இனம். இனம்னு என்னது, இனம் என்ன, இனம் இப்போ புரியுற மாதிரி சொன்னா, மாடு இன்னொரு மாடு மாதிரி இன்னொரு மாடு இருக்கு, நாய் ஒரு நாய் மாதிரி இன்னொரு நாய் இருக்கு, அப்படிதானே இருக்கா இல்லையா. ஏன் இனத்தோட தான் சேரும்,
புரியுதா புரியலையா? அப்புறம் நம்ம என்ன எண்ணம்? நம்ம என்ன எண்ணம்? மனசு எண்ணம். அப்படிதானே இல்லையா? சந்தேகம் இருக்கா? வங்கிமா இருக்கா? நம்ம என்ன சொல்லுங்க, நம்ம மனுஷன் தான், சந்தேகம் இல்ல. ஆனா மனுஷனா இருக்கப்படாதுன்றாரு. ஹல்லேலூயா. புரியலையா? அதை விட்டுரு. அப்படின்னா நார்மலா மனுஷங்களுடைய பழக்க வழக்கத்தை நீ வாழாத, உன்னுடைய பழக்க வழக்கம் அவங்கள விட வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், தேசத்திலே ஒரு விதமான ஜனங்கள் பரப்பி இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மள மாதிரி இல்லைன்ற அவன். ஹல்லேலூயா. அவங்கள அழிக்கணும்ன்றான், கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாங்க. நம்ம என்ன இனம், நாடாரு கோனாரு அந்த மாதிரி இல்ல, இது தேவ ஜனம் நம்ம. ஹல்லேலூயா. அந்த இனத்தை விட்டு நம்ம யாரு? நாம பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. ஹலோ ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன மனுஷன்ல மனுஷ சுபாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. எங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க, நானும் அப்படிதான் இருப்பேன், எங்க அப்பா இப்படிதான் இருப்பான், அப்படிலாம் கிடையாது. அவன் மனுஷன், நீ மனுஷன் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணுமா? இப்போ விடணுமா? பைபிள் வாசிக்கிறாங்க, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் கூடாத முறைமைகளை அவங்க போதிக்கிறாங்கன்றான். பிலிப்பு பட்டணத்துல பிரசங்கம் பண்ணும்போது, ஐயோ அவங்க பிரசங்கம் எப்படி இருக்குது, வேற என்னமோ சொல்றாங்கப்பா, அவங்க பிரசங்கம் பண்ற மாதிரி அந்த அவங்கள மாதிரி நம்மளால, அவங்க மனுஷன் நம்ம முறைமையின்படி இல்ல. அதான் விஷயம், பிரச்சனை. ஏன் ஜெயில போட்டாங்க, ஏன் தூக்கி பவுல ஜெயில போட்டாங்க? நம்ம முறைமையின்படி அவங்க போதிக்கல, நம்ம ஏற்க முடியாத பேசுறாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. சொல்லியா? ஹல்லேலூயா. அப்படி சொன்னாதான் நாம மாற்றப்பட்டிருக்கோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேக்குதா கேட்கலையா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோங்க, என்ன பண்ணணும்? நம்முடைய இனத்தை மாற்றணும். இனத்தை விட்டு என்ன ஜாதிங்கிறது, என்ன சுபாவங்கிறது, எந்த பழக்க வழக்கத்தை விடணும். அதான் பழக்க வழக்கத்தை விடணும். அதாங்க பழக்க வழக்கம். இல்ல இப்படிதாங்க நான் பழக்கம். தாவீதை கொண்டு சேலா பள்ளத்தாக்குல போகும்போது சவுல் என்ன சொன்னான்? இந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டான். தாவீது என்ன சொன்னான்? இதுல அப்பியாசம் இல்லப்பா, விடு, அது எனக்கு வேணாம். சும்மா அவனுக்கு என்ன தேவன் அவனை எப்படி நடத்தினாரோ அப்படி போனா பாத்தீங்களா? ஒரு எடுத்தான், கவனம் எடுத்துட்டு கல் எடுத்து சுத்தி போயிட்டு ஜெயிச்சு வந்தான். கர்த்தர் அப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனுஷனாவே நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம தெய்வ பிறவியே வாழணும். ஹல்லேலூயா. ஆமா, நம்மள என்ன சொல்லணும்? எப்பா இவங்க எல்லாம் நம்மளோட பழகிட்டு சொல்லணும், இவங்க எல்லாம் மனுஷ பிறவிட தெய்வ பிறவின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அதை வேற மாதிரி சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். ஹல்லேலூயா. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்முடைய ஆசையை விடணும், நம்முடைய பழக்க வழக்கத்தை விடணும். மூணாவது என்னன்னா, என்னதுங்க, உன்னுடைய தகப்பன் வீட்டை விடு. அப்படின்னா நம்முடைய ஜென்மஸ்பாவம் ஒன்று இருக்கா இல்லையா? நம்முடைய ஜென்மஸ்பாவம்னா என்ன ஜாதியில பிறந்திருந்தாலும் ஜென்மஸ்பாவம் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் அவங்க மாறும், தனித்தனியா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அப்பனுக்குள்ள தப்பாவும் பிறந்திருக்கணும். தகப்பனை விடன்னு சொன்னது, தகப்பனோட சொல்றது வசனம். தகப்பனை விடுனா என்னது? ஜென்ம சுபாவத்தை விடு, உன்னுடைய குடும்ப புத்தியை விடு. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜென்ம சுபாவம் இருக்குல்ல, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு தெரியணுங்க. இப்போ நீங்க நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உங்க அப்பா, தாத்தா, குட்டி, பாட்டி யாரா இருப்பாங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. யாரா கண்டிப்பா இருப்பாங்க. அதே சுபாவம் இருக்கும். வீட்டை ஓவரா கழுவுனா ஒருத்தர் சொல்லுவாங்க, அன்னைக்கு அவங்க பாட்டி அப்படிதானே கழுவுவாங்க அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா நீங்க? இது கண்டிப்பா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நான் கூட ரொம்ப சுத்தமா இருக்குன்னு நினைப்பேன். அப்புறம் ரிலேஷன் சொல்லுவாங்க, பாட்டி தானே பண்ணுவோம் அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்க. ஹல்லேலூயா. உண்மைதான். ஹல்லேலூயா. இது நம்ம ஜென்ம சுபாவம் என்ன சொல்லுங்க, நம்முடைய தாத்தா, பாட்டி இது மாதிரி யாருக்காவது இருந்திருக்கும், அது ஒரு தகப்பன் மூலமா தான் வந்திருக்கும். அது நம்மையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதை விடும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா உபச்சாரம் பண்ணா பிள்ளைகள் உபச்சாரம் பண்ணுவாங்க. அப்பா உபச்சாரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கும் புள்ள அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இருந்திருக்க மாட்டான். ஆனா இயற்கையா அவருக்கு அசுத்த எண்ணங்கள் வரும்னா அவங்க அப்பா அசுத்தம் எண்ணம் அது வந்துடும் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ஜென்ம சுபாவம் எனக்கு வேண்டாம். அப்ப அந்த மாதிரி நம்ம ஜென்ம சுபாவத்தை விடும் போதுதான் கர்த்தர் நம்மை ஒரு தேசமாய் மாற்றுவார், தேசத்துக்கு கொண்டு வருவார், தேசத்திலே சேர்ப்பார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, தேவன் இந்த தேசத்துல நம்மளை சேர்க்கிறது எப்படி சேர்க்கிறாருன்னா, எப்படி சேர்க்கிறாரு? சும்மா நீ சபைக்கு போ அப்படி சொல்ல, சும்மா பரலோகத்துக்கு போன்னு சொல்ல. பைபிள் சொல்லு பாருங்க, பைபிள்ல எல்லா வசனம் எடுத்து காட்டிய சமையல்ல கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாரு தெரியுமா? அவனை செல்வச்சியமான ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு பாருங்க 100 வயசுல புள்ள பிறக்குது. மனைவி அவனை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்றான். அப்படிதானே சொல்றா. பாருங்க பைபிள் சொல்லுது ஆபிரகாமை கர்த்தர். ஒரு வசனம் கூட சூப்பரா வாசி பாருங்க. ஆதியாகமம் 24:1 வாசிங்க.
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாகி ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்புறம் எதுல ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அர்த்தம் கண்டினியூவா ஆசீர்வதிச்சே இருக்கு. அல்லேலூயா. இன்னொன்னு பாருங்களேன், ஆதியாகமம் 22:17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பாருங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்க 15 பாருங்க, 15 1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? ஒரு 5 ராஜாக்களை ஜெயிச்சிட்டான். எத்தனை பேர் ஜெயிச்சான்? 5 ராஜாக்களை போய் ஜெயிச்சிட்டான். 318 பேரை கூட்டு போனான். வீட்டுல வேலை செய்யற 318 பேரை கூட்டு போய் என்ன செஞ்சானா? வீட்டிலே பிறந்த கைப்படிதலாகிய, அப்போ இந்த 318 பேர் யார் தெரியுமா? வேலைக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். அல்லேலூயா. ஹலோ, 318 யாரு? ஆபிரகாம் வீட்டுல வேலைக்காரங்களுக்கு பிறந்தவங்கன்னு சொன்னா வேலைக்காரர் எத்தனை பேரு? கொஞ்சம் யோசிக்கலாமா? வேலைக்காரங்க 318 பேர் கிடையாது. வேலைக்காரங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் 318 பேர். அப்போ எவ்வளவு வேலைக்காரங்க வீட்டுல இருந்திருப்பாங்கன்னு நீங்க கணக்கு பண்ணுங்க. ஒரு மனுஷன் தான், இவன் ராஜா கிடையாது, சரியா? ஒரு 100க்கு அதிக ராணுவ தலைவன் கிடையாதுங்க. இவன் ஒரு மனுஷன், ஒரு குடும்ப தலைவன். இவனுக்கு எவ்வளவு பேர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வேலைக்காரங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் 318 பேர்னு சொன்னா எவ்வளவு பேர் நிலைக்கு இருந்திருப்பாங்க? அல்லேலூயா. புரியுதா? அப்போ இந்த 318 பேரும் வேலைக்காரர்களுக்கு பிறந்தவங்களை கூட்டு போயிட்டு ஒரு 5 ராஜாக்களோட சண்டையை போய் ஜெயிச்சிட்டானா பாருங்க. அல்லேலூயா, ஜெயிச்சிட்டான். அப்போ அவனுக்கு சரீரத்துல பலம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஆபிரகாமுக்கு பயங்கர பலசாலி. இந்த மம்ரே சமபூமியில தேவ தூதர்கள் வராங்க, அங்க கர்த்தரும் வராரு. வரும்போது ஆபிரகாம் சாப்பிட்டு போங்கன்றான். சரி சாப்பாடு வைடான்னு கூடுறான்னு கேட்கிறாரு. என்ன பண்றான்? மாட்டு மந்தைக்குள்ள ஓடுறான். 99 வயசுல ஓடி போய் ஒரு கன்றை பிடித்து வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு பலம் இருந்துச்சு, நல்ல மனைவி இருந்தா, கீழ்படிகிற புள்ள இருக்கிறான். அப்ப தேவன் அவன் ஆசீர்வதிச்சாரு. பைபிள் சும்மா சொல்ல, அவனுக்கு எல்லாம். வேலைக்காரன் சொல்றான், ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவன் என்ன சொல்றாரு? வேலைக்காரன் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசித்து பாருங்க. ஆபிரகாமை பத்தி வேலைக்காரன் சொல்ற வார்த்தை சூப்பரா இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? 35 வாசிங்க. கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துல நீ வந்தா உனக்கு இப்படி ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இங்க வர வரைக்கும் கிடையாது. இந்த தேசத்துல வந்தா, சபைக்கு வந்தா கர்த்தர் பண்ணுவாங்க, இப்படிதான் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனா எப்படி சபைக்கு வரணும்? ஹலோ, சபையில வெளியில இந்த ஆசீர்வாதம் கிடையாதுங்க. வெளியில இருக்கும்போது என்னது? விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுல ஒரு அட்ரஸ் தெரியாத ஆபிரகாமா தான் இருந்தான். ஆனா அவன் தேசத்துக்கு வந்த உடனே, சபைக்கு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு பெரியவன் ஆக்கிட்டாரு. ஆனா எப்படி சபைக்கு வந்தான்? அவன் தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, அப்புறம் தகப்பனை விட்டு. அப்ப இது மாதிரி நாம இந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு சபைக்கு வரும்போது தாங்க நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சிலர் ரொம்ப வருஷமா சபைக்கு வருவாங்க, ஒண்ணுமே பருப்பு வேவலைன்னா ஏன் வேவலை? அல்லேலூயா. ஏன் வேவலை சொல்லுங்க? இன்னும் தரித்திரம் போல, இன்னும் பிரச்சனை போல. ஏன் போல? பாஸ்டர் சொன்னா தாங்க முடியாது. ஏன் முடியல? ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? இனி தேசத்துல வந்திருக்காங்க, விட வேண்டியதை விடல. அல்லேலூயா. விட வேண்டியதை விட்டா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதம் எங்கதான்? தேசத்துலதான் இருக்கு. வாக்குத்தத்தம் எங்க இருக்கு? தேசத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சபையில் என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 1ஆம் தேதியான வாக்குத்தத்தம், மாசம் பிறந்த வாக்குத்தத்தம் கிடைக்குதா? கிடைக்கலையா?
சபைனால் என்ன சொல்லுங்க? வாக்குத்தத்தத்தின் பிறப்பிடம் தான் சபை. வாக்குத்தத்தம் டெலிவரியா இடம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு வர்றது நல்லது. இந்த சபையினுடைய ஒரிஜினல் எங்க இருக்குது? ஹெவன்ல இருக்குது, எருசலேம்னு சொல்லி அங்க போகணும். அதுக்கு போறபடி இங்க நம்ம முதல்ல கொண்டு வர பாருங்க. இந்த தேசத்துக்கு எப்படி வர? சபைக்கு வரும்போது ஜென்ம சுபாவத்தில் வரக்கூடாது இல்லையா? மனுஷ பிறகு வரக்கூடாது, தெய்வ பிறகு வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்மளை பார்த்து புத்தகம் இது மனுஷ பிறகு அப்படி சொல்லணும். நம்ம பண்ற சேட்டையை பார்த்து சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? நம்ம விட்டு கொடுக்கறத, சகிக்கிறத, பொறுமையா இருக்கிறதெல்லாம் பார்த்து என்ன சொல்லணும்? உண்மையிலே கிரேட்டுப்பா, உண்மையிலே ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்கு, உண்மையிலே வந்து இருக்குது அப்படின்னு செய்வாங்க, ஆசீர்வப்படுவாங்க. பாருங்க, அந்த தேசத்துக்கு நம்மளோட வரும்படி அவங்களும் விரும்புவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தாராங்க. ஃபர்ஸ்ட் அதான் முதல்ல நம்ம விஷயம். கொஞ்சம் ஆசீர்வதிப்பேன் சும்மா வாயில சொல்ல. இன்னொரு வசனம் வாசிங்களேன், சூப்பரா இருக்கு. 23 4 வசனம் வாசிங்க. 23 இருந்து, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். யார்கிட்ட கேட்கிறானா? அந்த தேசத்தில் உள்ள ஒரு பிரபுட்ட கேட்கிறான். அதாவது 3 வருஷத்துக்கு பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்துக்கு எழுந்து போய் ஏத்தின் புத்திரோட பேசுறான். ஓகே, வாசிங்க. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஹல்லேலூயா. வாசிங்க. அப்புறம் எங்கள் கல்லறைகளில் முக்கியமான, இங்க பாருங்க, எங்கள் கல்லறைகளிலே ஏதாவது ஒண்ணு இல்ல, முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும், அடக்கம் பண்ண எங்களில் ஒருவரும் உமக்கு கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. போதும். அப்புறம் வந்து அவரை காசு கொடுத்தாங்க, சும்மா தருவானா? காசு வாங்கி கொடுங்க, காசு கொடுக்க போவோம். அப்போ நமக்கும் உனக்கும் எனக்கும் எங்களுக்குள்ள உறவுல இது என்னன்னு அந்த காசு கொடுத்துரும். ஹல்லேலூயா. பேசணும்னு காசு கொடுத்துரும். அது வார்த்தை கவனிச்சிங்களா? எங்களுக்குள்ளே மகா பிரபு, உமக்கு ஒருவரும் கல்லறை தடை பண்ண மாட்டான். சாரலை எப்படி அடக்கம் பண்ணுமா? எங்கள் கல்லறையில முக்கியமானதில் அடக்கம் பண்ணணும்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல மாதிரி கல்லறை கிடையாதுங்க. நம்ம ஊர்ல மண்ணெளி போட்டு போடுற மாதிரி மண்ணே போட மாட்டாங்க. அங்க கல்லறை எப்படி இருக்குன்னா வீடு மாதிரி இருக்கும். ஒரு பூமிக்குள்ள கொகை மாதிரி தோண்டி, அந்த கொகை தான் சொல்லணும். பூமிக்குள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த கொகையில் என்ன செய்வோம்னா பிரேதத்தை வந்து பதப்படுத்தி கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அது நிறைய பதப்படுத்தி, நிறைய கந்த வர்க்கங்கள்லாம் போட்டு, பரிமள வர்க்கங்கள்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் விடுவாங்க. போயிட்டு அது அப்படியே ட்ரை ஆயிடும். அந்த எலும்பு வந்து எலும்பெல்லாம் எடுத்து ஒரு பானையில போட்டு அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துடுவாங்க. அது குடும்ப கல்ற வேற ஒருத்தர் வச்சு அங்க கொண்டு வைப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க? அந்த எலும்பெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க, எங்க ஒரு மூலையில வச்சுக்குவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கல்றலாம், குடும்பத்துக்கு இருக்கலாம். அதான் அவங்க வசதியை பொறுத்த விஷயம். சரியா? அப்போ இது மாதிரி நம்மள மாதிரி மண்ணெளி போட்டு மண்ணுக்கு மண்ணு, சாம்பலுக்கு சாம்பல் இருக்கு. நம்ம சொல்லக்கூடாது. சொல்லணும் அப்படி வசனம் இருக்கு. ஏதாவது இருக்கா? இங்க இருக்க பாத்தீங்களா? மண்ணுக்கு மண்ணு, சாம்பலுக்கு சாம்பல் இருக்க வசனம் இல்ல. மண்ணா போட்டு வராங்களா இல்லையா? அதுல போட்டி வர, நான் தான் மண்ணை போடுங்க, நீ தான் ரெண்டா போடுங்க, மண்ணாலே போடாதீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம அடக்கம் பண்ணோம்னா மண்ணெளி போட்டு அடக்கம் பண்ணாது. நான் சொல்றேன், இது சில எப்படி நடத்துறாங்க. மண்ணுக்கு மண்ணும், சாம்பலுக்கு சாம்பலும் மண்ணா போடுறது சொல்ல. ஏன் சொல்றேன்? அது விதைக்கணும். நம்ம விதை, அது விதையா மண் போடுறேன், விதை அது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இது ஆபிரகாம் அந்த காலத்துல அப்படிதான் கல்லறை இருக்கு. ஏசப்போட அப்படிதான் அடக்கம் பண்ணாங்க. ஒரு குகையில வச்சுதான் மூடிட்டு வந்தா வாசிக்கணும் இல்லையா? அப்ப பாருங்க, அப்போ இவங்க முக்கியமானதுல அடக்கம் பண்ணுங்கன்றான் பாருங்க. அப்ப இவர் பெரிய ஆளா சின்ன ஆளா? ஆபிரகாம். ஹல்லேலூயா. அப்போ நீ சபைக்கு வந்தா, இதெல்லாம் விட்டு வந்தா, ஹல்லேலூயா. சிலர் வந்து ஞானஸ்நானம் எடுக்க ஏன் யோசிப்பாங்க? இதை விட முடியாம யோசிப்பாங்க. ஹல்லேலூயா. சிலர் திருந்து எடுக்க யோசிப்பாங்க. ஏன் திருந்து எடுக்க முடியல? இதை விட முடியாம திருந்து எடுக்க முடியல. ஏன் இன்னைக்கு இந்த வாரத்துல வர முடியல சர்வீஸுக்கு? ஐயோ, சொந்தக்காரன் வந்துட்டாங்க. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? நோ, விடு. ஹல்லேலூயா. முடிஞ்சு அவளை கூட்டணும், சபைக்கு வா. இந்த தேசத்தை உனக்கு நான் தருகிறேன். சபையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபைதான் தேவனுடைய தேசம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த தேசம். இந்த தேசத்துல சும்மா வர சொல்ல, நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். பாருங்க, அந்த 3 விடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த தேசத்து வர எப்படி வருவாங்க? தேவனை ஏற்றுக்கொண்டுதான் வாரோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வாரோம். கர்த்தர் நம்ம எல்லாம் தாராரு. இது ஒரு பக்கம். ஹல்லேலூயா. இன்னொரு சைடு இருக்கு. அது என்ன தெரியுமா? இது வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ங்கிற சைடு. இன்னொன்னு நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற சைடு. ஹல்லேலூயா. மத்தவங்களுக்கு நீ ஆசீர்வாதம் இருப்ப. அது எப்படி இருப்பேன்னு சொன்னா 3வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:3 வாசிங்க.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் சொல்றாரு. இது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் வந்து அப்புறம் வாசிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வசனம் வந்து எப்படின்னா, ஆபிரகாமை பத்தி இந்த வசனம், ஆபிரகாமுடைய சந்ததியில இயேசு பிறந்தார் பாத்தீங்களா, அதனால இயேசுவை தான் இந்த வசனம் குறிக்குது. சரியா? ஆதியாகமம் மத்திய சுவிசேஷம் 1:1 வாசித்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். வாசிங்களேன், தெரிஞ்ச வசனம் தான் எடுங்களேன். மத்திய 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வாசிக்கிறோம். அப்ப இந்த வம்சத்துல யார் வாரா? இயேசு வாராரு. உன் சந்ததின்னு சொன்னா யாரு? இயேசுவை குறிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர் வந்து, ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, நீ கவலைப்படாத, இப்ப சந்ததிங்கிறது அவர் மட்டும்தான், நீ கிடையாது. அல்லேலூயா. நம்ம பூமிக்குரிய பிரகாரமா சந்ததிலாம் இயேசு பிறந்ததுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. கடைசி பிறந்தது இயேசு தான். அல்லேலூயா. இனிமே ஆணா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா இருந்தாலும் இந்த வருஷம் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்த வசனம் தான். ஒரு சந்ததி தான் போடுது, அந்த சந்ததி கிறிஸ்து தான். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வாரிசு உண்டாகணும், அது உண்டாகணும், எனக்கு கொல்லி போடுறதுக்கு ஒண்ணு வேணும், அப்படிலாம் பேசலாம் பதிலா. அதெல்லாம் வந்து இப்ப கிடையாது. அப்ப இயேசு பைபிள் சொல்லுவா. கலாத்தியர் 3:16 வாசிங்களேன். கலாத்தியர் 3:16 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் எப்படி ஆயிடுச்சுன்னா, இயேசு மரிக்க வேண்டிய ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? இயேசுப்பா நம்ம நம்புறோம், அவர் ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம், அவர் பிள்ளையா மாறிட்டோம் இல்ல, தேவனுக்கு பிள்ளையா மாறிட்டோம். அப்ப தேவனுக்கு பிள்ளையா மாறும்போது நம்ம எங்க வந்துட்டோமா தெரியுமா? ஆபிரகாம் சந்ததிக்கு வந்துட்டோமா. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே ஆபிரகாம் சந்ததியில பிறந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் பூமியில ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல யாருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சோறு இருக்கலாம், தின்னா இயேசுநாதர் இருக்கணும். அல்லேலூயா. பெட் இருக்கலாம், வரக்க வரணும், யார் வேணும்? இயேசுநாதர் இருக்கணும் இல்லையா? சாவலாம், பரலோகத்துக்கு போனா யார் வேணும்? இயேசு வரணும், இயேசு வரணும். அப்ப அதான் பைபிள் அழகா சொல்லுது, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உண்மை சொல்ல போனா ஆசீர்வாதம்னாலே இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் தாங்க ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோம் பாத்தீங்களா? நம்ம மூலமா நமக்கு சந்ததி உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு வாரமும் இந்த வாக்கு தத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசத்துல ஒரு ஆத்மா கூட்டு வந்தாலே என்ன செய்யலாம்? 12 பேரை சபை கூட்டு வரலாம். வருஷம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டு நிற்குவாரு. அதாவது இந்த புது வருஷத்துக்கு ஆளை கூட்டு வந்தது மேட்டர் இல்ல, சாப்பாடு ஆள் வருவாங்க, கூட்டணும் வருவாங்க, அதை கூட்டணும் வருவாங்க, அதெல்லாம் சொல்ல. வாரமுள்ள சபைக்கு வர வச்சு புது வருஷத்துல என்ன செய்யணும்? இந்த வருஷம் என் பிள்ளைகள் எனக்கு கொடுங்க, அதாங்க சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா, கண்டிப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அப்ப இன்னைக்கே நீங்க பிள்ளைய பெற்றெடுக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதை வளர்க்க ஆரம்பிங்க. புது வருஷம் வரும்போது ஒரு கல்யாண மண்டபத்தில் நம்ம நடத்தணும்னு கர்த்தர்ல விரும்புறோம். அப்போ அந்த மண்டபத்துல என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் 10 பிள்ளைகளை தூக்கி நிறுத்தணும். ஆணு பெண்ணு கல்யாணம் குமார் ஏறதான் வரல, எப்படியோ ரசிக்கப்படணும். அல்லேலூயா. ஆளுக்கு 10 பேரை நிறுத்தி சந்தை யாருக்கு அதிகம் பார்ப்பாங்க போட்டியா? அல்லேலூயா. பாத்துக்கலாமா? என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணுங்க? அதுதாங்க சந்ததி, அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அதுதாங்க வாக்கு தத்துவம். அப்ப கர்த்தர் வந்து நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல நம்ம புது சாரம் இடத்த கூட வச்சாரு? 1000 குறை இருக்கலாம், அதை விட்டுருங்க, நல்லதை மட்டும் நீங்க பாருங்க. ஏன் வச்சாரு நம்மள சொல்லுங்க? ஏன் வச்சாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், அல்லேலூயா, உனக்கு பெரிய சந்ததி தரப்போறதுக்கு அடையாளமா தான் கொண்டு நிறுத்தினாரு. சரியா? அது சொல்லுவாங்க, காட்டு வச்சுட்டாங்க, நெட்டில் எல்லாம் உண்மைதான். ஆனா ஏன் வந்து பெரிய இடம் சொன்னா, நமக்கு தேவன் பெரிய சந்ததி தருவார். அல்லேலூயா. பிரியமான தேவச்சரை பாருங்க, இந்த 2 தாங்க ஆசீர்வாதம், 2 தான் ஆசீர்வாதம். அப்ப நமக்கு சொல்ல போனா, நம்ம இந்த தேசத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட போயிடக்கூடாது. சபைக்கு வந்தப்பா வீட்டை கட்டிட்டேன், சபைக்கு வந்தப்பா இடம் முடிச்சிட்டேன், சபைக்கு வந்தப்பா பிள்ளைகள் நல்லா அப்படி கிடையாது. அது ஒண்ணுதான். அல்லேலூயா.
இன்னொன்னு இருக்கு பாருங்க, அது என்னது? நீ அநேக பிள்ளைகளை நீ பெறணும். அல்லேலூயா. அநேக பேர் ரட்சிக்கப்படணும் மூலமா. அதான் அந்த சந்ததி பெருகணும். அந்த சந்ததி என்னது? பைபிள் சொல்லுது பாருங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அல்லேலூயா. அவர் வாசிங்க, சங்கீதம் 22:30 வாசிங்க. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். வாசிங்க. அப்போ ஒரு சந்ததியை பத்தி தான் பைபிள் சொல்லுது. அதான் கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, ஒரு சந்ததி என்று தேவன் சொல்றாரு. அநேக சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்தே சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய சந்ததியில பிறந்துட்டோம் தானே? பிறந்தோமா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய சந்ததி இயேசுதான் நம்ம சந்ததி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அநேக பிள்ளைகளை நம்ம மூலம் ஆசீர்வதிக்க பூமியில கடைசி பரியந்தம் ஒளியா இருக்கக்கூடிய வச்சாராம் இயேசுவை. அதுதானே? அப்ப நம்மளையும் தேவன் எப்படி வச்சிருக்காரு? இன்னைக்கு உங்களை ஒரு அமெரிக்காரன் இயேசுவை சொல்லி ரசிக்கப்பட்டா அமெரிக்கால உனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. கனடால ஒருத்தருக்கு இயேசு சொல்றீங்கன்னா கனடால உனக்கு புள்ள இருக்கு. இந்த பூமியில கடைசி பரியந்தமும் இயேசுவை பத்தி அறிவிக்க முடியும். அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அதான் பூமி முழுவதும் ஆசீர்வாதம். பூமி அனைத்திற்கும் எல்லா வம்சமும் ஒன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா ஒன்னால் ஆசீர்வதிக்கப்படுமா? அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நீ ஆசீர்வாதம் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வசனத்தை அநேகர் தப்பா பேசிருக்கிறாங்க, தப்பா எடுத்துக்கிறாங்க. நீ ஆசீர்வாதம் இருப்பான்னு போட்டுருக்கல, அப்போ நம்ம நல்லா இருப்பேன். நோ, அது வேற. அது ஆசீர்வதித்து. அல்லேலூயா. இது ஆசீர்வாதமா இருப்பாய்னா ஓ மாதிரி அநேகரை சபைக்கு கூட்டு வர பத்தியா, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் ஒருத்தருக்கும் இல்லைன்னா ஆசீர்வாதமே இல்லைங்க. புரிஞ்சுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் என் மூலமா ஒருத்தர் கூட சபைக்கு வரலன்னா நான் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா போன வருஷத்தை விட்டுங்க, இந்த வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்க ஒவ்வொருத்தர் மூலமா ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் வராங்கன்னு தான் கணக்கு. அது ஏதோ எண்ணிக்கைக்கு நான் சொல்ல, வாக்கு தத்துவத்துக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஏன் சர்ச்சை கொண்டு காசு கொடுக்க சொன்னது? வாக்கு தத்துவம் போன வருஷம் அப்படி, அதனால கொடுக்கணும். இன்னைக்கு ஆளு அப்படியே பேசுறோம், வாக்கு தத்துவம் அப்படி உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிப்பே சொல்லிருக்காருல, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோ நம்ம என்ன பண்ண கூடாது? நாம சந்தேகப்பட்டுட்டு அது நடக்குமா நடக்காதா? நோ. ஆபிரகாமோட வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு 50 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதானே? கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிச்சுட்டு இருந்தாரு. 75 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள பிறக்கல. 100 வயசுலதான் உள்ள பிறகுது. சொல்ல போனா ஏன் ஆபிரகாமுக்கு லேட் ஆச்சு தெரியுமாங்க? வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் தெரியாம கொடுத்துட்டு சொல்லி என்ன செய்யல, அதை கொடுக்கல. அப்படி கொடுக்கல. அப்புறம் அவங்க கூட கத்தர் இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்க போனாலும் கூட போறாரு. அதுதானே? போறாரு. தேவன் திருப்பதி வானத்தை பாருங்கிறாரு, நட்சத்திரத்தை பாருங்கிறாரு. மட்டும் நடந்து பேசினே இருக்காரு. கூட வாக்குத்தத்தமா பேசுறாரு ஆண்டவர். அப்போ அவன் ஆனா பாருங்க, பலிக்கல, முழுமையா பலிக்கல. பலிக்கல மட்டும் சொல்றது, முழுமையா பலிக்கல. ஏன் பலிக்கலன்னு சொன்னா ஆபிரகாம் முழுசா கீழ்ப்படியல. அல்லேலூயா. 3 விட சொன்னா 1 விடுறான், தேசத்தை மட்டும் விடுறான். அப்புறம் இனத்தை மட்டும் விடுறான். அப்புறம் தான் ஒன்னு விட்டுறான். முதல்ல தேசத்தை விடுறான், அப்புறம் என்ன செய்யறான்? தகப்பன் விடுறான், அப்புறம் தான் இனத்தை விடுறான். இல்லையா? அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் தான் லோத்துவை பிரிந்த பின்பு சொல்றாரு, இத்தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. அல்லேலூயா. நீ காண்கிற தேசம் முழு உனக்கு தாங்க. அல்லேலூயா. எப்படிங்க இது மாதிரி யாருங்க பேசுவா? நீ பாரு, கண்ணை திறந்து பாரு, எம்மட்டும் உன்னால கண்ணு பார்வை இருக்கோ அது வரைக்கும் உனக்கு தான். அல்லேலூயா. எவ்வளவு நடப்பியோ அவ்வளவு உனக்கு தான். அல்லேலூயா. நீ கால் மிதிக்கு தேசமெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இதை சொல்றாருன்னா, நீ சபையில நான் என்ன ஜாதின்னு பேசுறதுனால கிடையாது. அல்லேலூயா. என் குடும்ப சுபாவங்க அப்படி சொல்றது கிடையாது. அதே மனுஷன் ஆர்வமா மனுஷன் மாதிரி புறம் போடுறது, சண்டை போடுறது, கசகுத்து போடுறது, கோல் சொல்றது மனுஷ சுபாவத்துல வாழ்றது கிடையாது. தெய்வ பிறவியா வாழணும். அல்லேலூயா. மாற்றப்படாம ஆசீர்வாதம் இல்ல. நம்ம தேவன் எப்போதுமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ் கிடையாது. இங்க கிடையாது. அல்லேலூயா. அப்படி கிடையாது. நம்ம உலகத்துல என்னன்னா சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அது இங்க இல்ல. நம்ம ஏசப்பட்ட அது கிடையாது. அல்லேலூயா. முற்று முடிய நம்ம மாத்த வல்லவராக முழங்கால் படிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு பிரியமான தேவசனை முற்று முடிய நம்ம ரட்சிக்க வல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே ஒப்பு கொடுங்க. இது நல்ல வார்த்தை. இந்த வருஷம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா விட வேண்டியதை நீ விட்டு. அல்லேலூயா. உன்னுடைய தேசத்தை விடு. சபதான் உன் தேசம் மறந்துடாத. அல்லேலூயா. உன் இனத்தை விடு. அல்லேலூயா. நீ தேவ பிள்ளை அப்படிங்கறத மறந்துடாத.
உன்னுடைய வீட்டை தகப்பன் வீட்டை விடு. ஹல்லேலூயா. அது மறந்துடாத. நீ கிறிஸ்துவை நீ தரித்துக்கொள். ஜென்மஸ்வர பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பரிசுத்தமான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நாமத்தையே உயர்த்துறோம். அப்பா பிரியமானே, நமக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர காரணம் ஆத்துமாக்களுக்காக மட்டும்தாங்க. அதை மறந்துடாதீங்க. அதுதாங்க நமக்கு தேவன் நம்மளை பணக்காரனாக்குறதும் ஆத்துமாக்களுக்காக தான், ஆரோக்கியமாக்குறதும் ஆத்துமாக்காக தான், சமாதானம் உள்ள எல்லாம் இதுக்கு ஒரே காரணம் தாங்க. அவர் இருதயம் ஆத்துமாக்களுக்காக துடிக்கிறது. நம்ம என்னென்னமோ கனவு காண்றோம். ஏசப்பா என்ன கனவு காண்றாரு தெரியுமா? ஐயோ ஒயிட் ஷாப்ல போய் அநியாயம் அழிச்சு போறானே, ஐயோ வேசித்தனம் பண்ணி கெட்டு போறானே, ஐயோ அந்த பிள்ளைகள் அசுத்தம் பண்ணுதே. அப்படி தேவன் ரட்சிக்கணும் தான் ஆசைப்படுறாரு. ஏசப்பாக்கு ஒரே ஆசைதான், எல்லாரும் மனம் திருப்பி பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வந்து பரலோகத்துக்கு போன எல்லாரும் யோசிச்சு விரும்புறாங்க. அந்த இதய துடிப்பை யார் நிறைவேற்றுவாங்களோ, அதுக்காக யார் தன் பணத்தை செலவு பண்ணுவாங்களோ, அதுக்காக யார் தன் பலத்தை செலவு பண்ணுவாங்களோ, அதுக்காக யார் தன் குடும்பத்தை பயன்படுத்துவாங்களோ, அதுக்காக யார் தன்னுடைய பொருட்களை பயன்படுத்துவாங்களோ, அவங்க தாங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகனாய் மகளை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நாமத்தையே நான் உயர்த்துறோம். கர்த்தாவே எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி இந்த வருஷத்தினுடைய பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் மகிமையாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே வருஷத்து நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yeah.